போன வாரத்துலேருந்து நம்ம வியக்கத்தக்க கிருபை என்ற ஒரு தலைப்பில் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். த அமேசிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அற்புதமான கிருபை அப்படின்றது நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். நான் போன வாரமே இதை குறித்து கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனும் இதோடைய ஆரம்ப புள்ளி இவைகளெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு சொன்னேன். இனிலேருந்து சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் நான் விரும்புகிறேன். ஆனாலும் நான் மறுபடியும் இதை குறித்து ஒரு போன வாரம் பேசுறது லைட்டாக உங்களுக்கு ஒரு மைண்டை ஜாக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சின்னதாக அதுக்கு ஒரு கிளான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி பாடத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். கவனிங்க, கிருபையும் விசுவாசமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. கிருபையும் விசுவாசமும், இந்த ரெண்டு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிக பிரதானமான ஒன்று நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் கிருபை நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் விசுவாசத்தினால தான் கொடுத்திருக்கிற கிருபையை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கிருபை என்ன கொடுத்திருக்கா, அந்த கிருபையினால நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது, அந்த கிருபை எப்படியாப்பட்டது, எந்த அடிப்படையில் நம்ம அதை பெற்றுக்கொண்டோம்ன்ற அறிவு நம்மளுக்கு ரொம்ப இருக்கணும். அதே போல் கொடுத்தது என்னவா இருந்தாலும் நாம் நம்முடைய கிரியையினால எடுத்துக்கொள்ள முடியாது, நம்முடைய விசுவாசத்தினால தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் விசுவாசத்தை கற்றுக்கொள்வதும் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்முடைய சபையில் வெள்ளிக்கிழமையில் விசுவாசத்தை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் கிருபையை கொடுத்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். வெள்ளிக்கிழமையில் அவர் செய்ததை, அவர் உங்களுக்காக கொடுத்ததை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் என்ன பண்ணுறோம், கற்றுக்கொண்டிருக்கோம். சரி, போன வாரத்தில் நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வாசிச்சோம். அது என்ன வாசிச்சோம் கேட்டால், அந்த வேத வசனம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதனால ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏதோ நீங்கள் செய்த உங்களுடைய புண்ணியத்தினால் அல்ல, உங்கள் ஜெபத்தினால் அல்ல, உங்களுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, உங்கள் முற்பிதாக்கள் செய்த தான தர்மத்தினால் அல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படி என்னங்க கிருபைனா, நம்மளால செய்ய முடியாது, அதை செய்யறதுக்கான ஆற்றல் நம்மிடத்தில் இல்லை, பெறறதுக்கான தகுதி இல்லை. தகுதி இல்லாத பட்சத்திலும், நம்மளுக்கு பலன் இல்லாத பட்சத்திலும் கர்த்தர் அதை இனாமாய், ஒரு கிஃப்டா, ஒரு ஈவாய் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அது கொடுத்தார் பார்த்தியா, எந்த ரீதியில் கொடுத்தார் என்றால் கிருபையாக கொடுத்தார். கிருபை என்றால் இது உன்னால் முடியாது, டெஃபினட்டாக உங்களால் முடியாது, முடியாததுனாலே நானே உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கிருபைன்றது நம்ம என்ன பண்ண பார்த்தோம். தகுதி இல்லாதவர்களுக்கு அளிக்கப்படுகிற ஒரு தயவு, ஒரு மர்சி, ஒரு கருணை, அதுதான் கிருபை. இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வருகிறாங்க. இந்த பெண்ணை கல்லெறிந்து கொலை செய்வது தான் தர்மம். மோசையுடைய தர்மம் பிரகாரம், தர்மம்னா மோசையுடைய கட்டளை பிரகாரம் இந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்வது தான் நியாயமே. அதுதான் நியாயம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை மன்னிக்கிறார். எந்த அடிப்படையில் மன்னிக்கிறார்? இந்த பெண் இதுக்கப்புறம் நல்லது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிருந்தாலும் கர்த்தர் மன்னிச்சாரா? இல்லை. முதலாவது மன்னிக்கிறார். எந்த அடிப்படையில் மன்னிக்கிறார் என்றால் கிருபையின் அடிப்படையில். அந்த கிருபையில் தான் கர்த்தர் மனதுருகிறார். அந்த கிருபையினால தான் கர்த்தர் மனம் இறங்குகிறார். அந்த கிருபையினால தான் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். அந்த இரக்கம் என்ன செய்யுதுன்னா அந்த பெண்ணுக்கு மன்னிப்பை கொண்டு வருது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்ற ரட்சிப்பு அது என்னால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. அதுதான் அடுத்த வசனம் கீழே வாசிக்கிறோம், சொல்லப்படுது, ஒருவனும் பெருமை பாராட்டாமல். ஆரம்பத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு. எதை பத்தி சொல்றாரு இவரு? அதான் எதை பத்தி, எந்த பெருமை பத்தி பேசுறாரு? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்ற அந்த பெருமை ஒருத்தரும் பாராட்டக்கூடாதான். நீங்க நல்லவங்கன்றதுனால அதை நீங்க மேன்மை பாராட்டக்கூடாதான். சில நேரத்தில் பாருங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு, ஊழியம் பண்ணுறவங்களுக்கு, ஆராதனை பண்ணுறவங்களுக்கு, பாட்டு பாடுறவங்களுக்கு, அது காமனாக பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் காமனாக என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான பெருமை நம்மளுக்குள்ளே வந்ததா இல்லையா? வரலன்றீங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் வராது. ஆனால் பொதுவாக அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு என்னவோ அந்த பெருமை லைட்டாக என்ன பண்ணுறோம், வந்துடும். எல்லா விஷயத்துலையும் சர்ச்சில் பைபிள் வாசித்தா அதுக்கு ஒரு பெருமை, நம்ம நல்லா ஜெபம் பண்ணால் அது ஒரு பெருமை, வசனம் தெரிஞ்சால் அது ஒரு பெருமை,
அப்படின்றது நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? இதைத்தான் இங்க சொல்றார் பவுல், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நீங்கள் பெற்ற ரட்சிப்பு, இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேலை, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வீடு, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பிள்ளைகள் எல்லாமே எதனால கிடைச்சிச்சா? உங்களுக்கு கிருபையினால தான் கிடைச்சிச்சான். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்படிப்பா இருக்கிறேன்னு கேட்டா, கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அப்படி ஏன் அப்படி பழக்கம் வைக்கணும்? இது என்னால உண்டானது அல்ல, அது கிருபை. கர்த்தருடைய கிருபைனால நாம் நல்லா இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபைனால நான் நல்லா இருக்கிறேன். ஆமென், ஆமென். அப்ப இதைத்தான் நம்ம பழகணும், இதைத்தான் நம்ம கத்துக்கொள்ளணும், இதை நம்ம சொல்லுறோம். ஆனா இதுல ஆழமாய் நம்ம ஊறுறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களிடத்தில் இருக்கிற எல்லாமே கிருபையினால் வந்தது. நீங்கள் பெற்ற எல்லாமே கிருபையின் அடிப்படையில் பெற்றுக்கொண்டீர்கள். அதனால நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க. நீங்க ஏதோ பாஸ் ஆகுதுனால கர்த்தர் உங்களுக்கு கிஃப்ட் தரல. பாஸே ஆக முடியாது, ஃபெயில் ஆகினே இருக்கிறீங்கன்றதுக்காக தான் கர்த்தர் கொடுத்தார். ஃபெயில் ஆன நீங்க எப்படி நீங்க பெருமை பாராட்டலாம்? பெருமை பாராட்ட முடியுமா? பாராட்ட முடியாது. கர்த்தர் கிருபையாய் நம்மளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதுல முதலாவது ரட்சிப்பை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருபையாய் நம்மளுக்கு வாழ்வை கொடுத்துருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு நல்ல தொழிலையும் வேலையை கொடுத்துருக்கார். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வருகிற நாட்களில். ஆனால் முதலாவது the foremost things is the salvation. ரட்சிப்பு தான் கிருபையினால் நம்ம பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான காரியம். அதனால தான் பவுலுங்க சொல்றார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க. அப்ப ரட்சிப்புல இந்த கிருபை எவ்வளவு முக்கியன்றது தான் நம்ம பார்த்தோம் போன வாரத்தில். விசேஷமாய் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ரொம்ப முக்கியமா நம்ம போன வாரம் பார்த்தோம். அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். படுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். யாரை பத்தி சொல்றார்? என்ன பத்தி சொல்றார்? அப்ப நான் எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறேன் என்றால், இலவசமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு தான் நான் என்ன ஆகிறேன்? நீதிமான் ஆக்கப்படுறேன். இந்த 4 காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்ன 4 காரியம்? முதலாவது இலவசமாய், 2வது கிருபையினாலே, 3வது இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு, 4வது நீதிமான் ஆக்கப்படும். இந்த 4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் போன வாரமே முதல் காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன? மீட்கப்படுவோம் என்ற காரியத்தை பார்த்தோம். எத்தனை பேருக்கு உண்மையாகவே ஞாபகம் இருக்கு? மீட்கப்பட்டோம் என்ற வார்த்தையை ஞாபகம் இருக்கு? சோத்திரம். அப்போ நம்ம எல்லாம் யாரு? மீட்கப்பட்டோம். நான் சொன்னேன், இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, நம்மளுடைய நகை எப்படி மார்வாடி கடையில் கொண்டு போய் வைப்போமோ, அவன் அதை துணியில் சுற்றி ஒரு இருட்டு ரூமில் ஒரு பீரோவில் அப்படியே சேஃபாக வைப்பானோ, அது யாருக்குமே பிரோஜனம் இல்லாமல் இருட்டிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான பணத்தை நம்ம செலுத்தும் போது, வட்டி கட்டி அந்த பணத்தை செல்லும் போது, இருட்டில் இருக்கிற அந்த நகையை வெளியே ரிலீஸ் பண்ணுறார். இப்போ அதை கொண்டு வந்து மறுபடியும் அதை தொலைக்கிறதுக்காக வைக்கிறதுக்காக அல்ல, அதை அணியணும். அதை அணிந்து அதோடைய அழகை உலகத்துக்கு காண்பிக்கணும். அது போல பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்த நம்ம பிசாசிக்கு அடிமையாக இருந்தோம், பொல்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தோம், இருளின் ராஜ்யத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேடி வந்து அது தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை செலுத்தி நம்மை அவர் என்ன பண்ணாரா? மீட்டார் என்றால் இருளின் ராஜ்யத்தில் நம்மளை வெளியே கொண்டு வந்தார். அந்த மீட்பில் 4 ரகம்னு சொன்னேன். ஆனால் நம்மளை மீட்ட ரகம் எந்த ரகம்னு கேட்டால், நம்மளை அடிமையாக இருந்த நம்மளை மீட்டு அடிமையாக அவர் வச்சுக்கல. அடிமையாக இருந்து நம்மளை மீட்டு அவர் ரிலீஸ் பண்ணி சுதந்திரமாக நீ வாழன்னு விடல. எப்படி புறாவை, கூண்டில் இருக்கிற புறாவை அதை வாங்கி நம்ம சுதந்திரமாக பறக்க விடுறோமா, அப்படி நம்மளை கர்த்தர் விடல. அவர் அடிமையாக இருந்த நம்மளை விலை கொடுத்து வாங்கி நம்மளை ரிலீஸ் பண்ணல, ஃப்ரீடமை கொடுத்துருக்கிறார். ஆனா அவருடைய புத்திரராய் அவர் என்னை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இது யாருமே பண்ண முடியாத ஒரு காரியம். ஒரு பிச்சைக்காரன் நீங்க வீட்டு வேலைக்காரனா சேர்த்துக்கலாம். ஒரு பிச்சைக்காரனுக்கு நீங்க அடைக்கலமும் ஆதரவும் தரலாம், சாப்பாடை தரலாம். ஆனா உங்க சொத்தெல்லாம் எழுதி வைக்கிற உங்க புத்திரரா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. சொந்த சித்தப்பா பெரியப்பா பசங்களையே அண்ணன் தம்பிங்களா என்ன பண்றோம்? சும்மா கூப்பிடுவோம். அவன் யாரு? அண்ணன். சொந்தனவா? இல்லை, எங்கள் சித்தாப்பா பையன். ஆமாவா இல்லையா? அப்படிதான் உலகமே. ஏன் சொந்த அண்ணன் தம்பிகளுக்குரிய பிரச்சனைனா, அப்போ சித்தாப்பா பெரியப்பா பசங்கன்னா ரொம்ப இதாகிடும், உரிமை ஆகிடுமா?
சித்தப்பா பெரியப்பா பசங்களே உரிமையா இல்லைன்னும் போது வெளியே இருக்கிற யாரோ ஒரு அநாத திக்கற்ற பிச்சைக்காரனை நம்ம என்ன என் அண்ணனா என் தம்பியா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அதனால தான் இது கிருபை நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் அந்த தியாகத்தை செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டபடியால் அவருடைய மீட்புனால பிதா என்ன செய்தார் என்றால் உங்களையும் என்னையும் சொந்த குமாரனை போல ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றார், அவர் பிள்ளையாக பார்க்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் அடிமையா இருந்த என்னை, துரோகியா இருந்த என்னை, பொல்லாதவனா இருந்த என்னை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி தேவன் பார்க்கிறாரோ அதே போல தான் உங்களை பார்க்கிறார். காரணம் என்ன? நீங்கள் எல்லாம் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது வார்த்தையை பார்க்கலாம். ரெண்டாவது வார்த்தை வந்து ஜஸ்டிஃபிகேஷன். நீதிமான் ஆக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நீதிமான் ஆக்கப்பட்டாய். அல்லேலூயா. சோ நான் யாரு? நீங்க யாரு? ஆமா. எப்படி நீதிமான்? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த வார்த்தை நான் அடிச்சு சொல்ற பாருங்க, பல சபைகளுக்கு, பெரிய பெரிய சபைகளும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க சொல்றது என்ன தம்மாங்க? நம்ம பாவி, ஓ பாவியே மனம் திரும்பு, பாவி 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 தான் அதை பேசுவாங்க. இந்த பாவின்னு பேசுறதுனால அது ஒரு தாழ்மை வரும், பெருமை வரும், அது தாழ்மை வரும் நம்ம நினைக்கிறோம். சில ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த மோசமான பாவியை மன்னிங்க தகப்பனே. அது 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 உண்மை, அது நான் பொய்ன்னு சொல்ல வரல. மனிதனாய் பார்க்கும்போது எல்லாருமே பாவித்தான். இப்போ நீங்கள் என்னை என்ன ராஜாவா பார்த்தா நான் பாவித்தான். உங்களை நீ மனுஷ சாயலா பார்க்கும்போது, மனிதனாய் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் பாவித்தான். ஏன்னா பாவம் தான் பண்ணுறீங்க, அதிகமாக பாவம் தான் செய்வோம். எல்லாம் ஐ மீன் பெரிய பாவம் பண்ணலினாலும் ஒரு பொய் பேசலாம், அல்லது வந்து ஒருத்தருக்கு விரோதமாக மனசில் தீமை நினைக்கலாம். ரொம்ப பெருசாக கொலை பண்ணலினாலும் மன ரீதியாய் நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம கண்கள் ரீதியாய் நம்ம பாவத்தை செய்கிறோம், நம்முடைய சொல்லு பேச்சு ரீதியாய் ஒருத்தரை காயப்படுத்துகிறோம், அதுவும் பாவம் தான். அப்போ இந்த பாவம்லாம் செய்கிறபடியால் நம்ம எல்லாம் பாவி தான். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் தேவன் எந்த ரீதியில் நம்மளை நீதிமானாய் பார்க்குறாருன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கடவுள் என்ன பார்த்து நீதிமான் என்றார்னா, நீதிமானுக்கான குவாலிட்டி என்கிட்ட இருக்குதான்னு கேட்டா இல்லை. இப்போ என்னுடைய கருத்து பிரகாரம், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பிரகாரம் நீதிமான்னா யாரு அப்படின்னு கேட்டா, ஒரு நல்லவன், ஒரு யோக்கியமானவன், ஒரு பரிசுத்தமானவன், ஒரு உண்மையானவன், இவங்களெல்லாம் நீதிமான் நம்ம சொல்லலாமா? நீதிமான் நம்ம சொல்லலாம். ஏன்னா மனிதனுடைய ரீதியில ஒருத்தன் நீதி செய்வான் என்றால் அவன் நம்ம நீதிமான் சொல்லலாம். ஒருத்தன் பரிசுத்தமாக இருந்தான் என்றால் அவனை பரிசுத்தவான் என்று சொல்லலாம். ஆனால் என்னிடத்தில் உங்களிடத்தில் பார்க்கும்போது தேவன் எதிர்பார்க்கிற நீதி நம்மிடத்துல சற்றும் இல்லை. அல்லேலூயா. சற்றும் இல்லாத பட்சத்தில் நான் நீதிமான் ஆக வாய்ப்பில்லை, நான் நீதிமானாக இருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன பார்த்து ஏன் நீதிமான் என்று சொல்லுதென்றால், அப்போ தேவன் என்னை வேற விதமாய் என்னை நீதிமானாய் அவர் கருதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரூட்டு பிரகாரம், இந்த ரூட்டு தாங்க, இப்படி தான் எல்லாரும் நீதிமான். அப்போ இந்த ரூட்டை பார்க்குறோம், இந்த ரூட்டு பிரகாரம் நம்ம இடத்துல ஒன்றும் சரியில்லாதனால நம்ம நீதிமான் இல்லையே நம்ம சொல்கிறோம். ஆனால் கவனிங்க, கர்த்தர் நம்மளை நீதிமானாய் சொல்லுகிறார். எந்த ரீதியில் அவர் நீதிமான் என்ன சொல்லுகிறார், இதுதான் நம்ம ஏற்றுக்கிறதுல, இதுதான் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் சில சபைகளுக்கும் புரிய மாட்டேங்குது. நீ இவ்வளோ பாவம் பண்ணுறிய, எப்படி நீ நீதிமானு சொல்கிற? நீ ஜபமே பண்ணுறது இல்லையே, நீ நீதிமான் எப்படி நீ சொல்கிற? உண்மையே உங்ககிட்ட இல்லையே, நீ நீதிமான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிற வழி பிரகாரம் நம்ம நீதிமான் இல்லை தான். அப்போது கடவுள் என்ன நீதிமானு சொல்கிறார் என்றால், அவர் எந்த வழியில், எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்றால், பவுல் நம்ம நீதிமான் என்று எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்றால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட அடிப்படையில் சொல்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். இப்போ நீங்க நீதிமானா? எந்த அடிப்படையில் நீங்க நீதிமான்?
கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமா நீங்கள் நீதிமான். இப்போ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நான் கிறிஸ்து இல்லாதவனாய் நிற்பேன் என்றால், கிறிஸ்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு கிறிஸ்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு என்னையும் கிறிஸ்துவையும் பிரிச்சுட்டு நான் நிற்பேன் என்றால், என்ன மாதிரி மோசமான ஆள் யாருமே இருக்க முடியாது. நான் குற்றவாளி, நான் தண்டனைக்கு உட்பட்டவன், பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துக்கு நான் ஒரு ஒரு பங்காளனாக இருப்பேன், நரகத்துக்கு நான் பங்காளனாக இருப்பேன். கடவுள் என்னை பார்த்தா கோவப்படுவார், ஏன்னா நான் செய்த பாவம் அப்படியாப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் எனக்காக கிறிஸ்து மரித்த அந்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டபடியால் இப்போ நானும் கிறிஸ்துவ என்ன ஆகிட்டுக்கிறோம்னா மெர்ஜ் ஆகிட்டுக்கிறோம், ஒன்றாயிட்டுக்கிறோம். அப்போது கிறிஸ்துவுக்குள்ள என்ன பிதா பார்க்குறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள என்ன பார்க்குறபடியால் கடவுள் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறார், கிறிஸ்துவை தான் அவர் பார்க்குறார். கிறிஸ்துவை பார்த்ததுனால என்ன அவர் நீதிமானன்னு சொல்கிறார். புரிஞ்சிச்சிங்களாங்க? உங்களை பார்த்தாலே அடிக்கணும். என்னையா சாலமோனாய் பார்த்தா நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், நான் அடிக்கப்பட வேண்டியவன். ஆனால் தேவன் என்னை எப்படி பார்க்குறார் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளே என்னை பார்க்குறபடியால், கிறிஸ்துவாக என்னை பார்க்குறபடியால் அவர் என்னை தண்டிக்கிறதில்ல, அவர் என்னை அடிக்கிறதில்ல, அவர் என்னை மன்னிக்கிறார், அவர் என்னை நீதிமானாய் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? அப்போது என்ன நீதிமானன்னு சொல்கிறாருன்னா, என்ன என் வழியை, என் போக்கு, என்னுடைய கிரியையை பார்த்தா என்னை நீதிமானாய் கர்த்தர் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என் நீதி சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் நடத்தை சரியில்லை, நான் செய்கிற காரியங்கள் சரியில்லை, அதனால் கர்த்தர் ஒருபோதும் என்னை நீதிமானாய் தீர்க்க முடியாது. இதை என்னால் பண்ண முடியாதுன்றதுக்காகவே தான் கிறிஸ்துவின் வழி மூலியமாய், கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளை மறைத்து அவரை பார்க்கறது போலவே கிறிஸ்துவின் ரத்தமாய் உங்களை பார்க்கறதுனால கர்த்தருடைய பார்வையில் உங்களை பற்றி தீமை ஒருபொழுதும் தெரில, கிறிஸ்துவின் நன்மை தான் அதிகமாக தெரியுது. அல்லேலூயா. உங்கள் தீமையை காட்டிலும் கிறிஸ்துவின் நன்மைகள் உங்கள் மேலே அதிகமாக இருக்கிறபடியால அந்த தீமையை கர்த்தர் மறைக்கிறார், மன்னிக்கிறார். அதை பார்க்கறது இல்லைங்க. அப்போ இங்க நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். we are not justified, we are not righteous, we are made as justified. நாம் நீதிமான் சொல்லுங்க, நீதிமான் சொல்லுங்க, நீதிமான் ஆக்கப்பட்டோம். அப்போ நீதிமான்ன்றது உருவாக்குறவனா இல்லை. நம்ம நினைக்கிற நீதிமான் அவனே அப்படியே வாழணும், அப்படியே இருக்கணும். நீ இருக்க முடியாதுன்றதுக்காக தான் உனக்கு கர்த்தர் மாத்திடுறார். எப்படி? இலவசமாய் கிருபையினால இயேசுவின் மீட்பை கொண்டு நம்மளை நீதிமான இதனால இயேசு செய்த கிரியைகள்னால இன்னைக்கு நம்மளை நீதிமானாய் ஆக்குகிறார். ஸோ இதை ரொம்ப ஆழமாய் புரிந்துக்கணும் பாருங்க. நீதிமான் ஆக்கப்படுறது என்றால் வெறுமனே பாவம் மன்னிப்பு இல்லை. என்னது? இதுக்கப்புறம் நீ செய்த தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு விடுறது இல்லை. சரிப்பா, உன் தப்பை நான் மன்னிச்சிட்டேன், அதை நான் நினைக்கவும் மாட்டேன், ஓகே, நீ ஆஸ் இட் இஸ், நீ இருக்கிற மாதிரி இரு. அப்படி இல்லை, அப்படி விடுற மாதிரி இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கோர்ட்டில் ஒரு மனுஷன் கொலை செய்தான். ஒரு குற்றவாளியாக என்ன பண்ணுறான்னா கூண்டில் நின்று கொண்டு இருக்கான். கூண்டில் என்ன பண்ணுறான்? நின்று கொண்டு இருக்கான். அவனை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க, ஐயோ அவன் தப்பு பண்ணலங்க, அவன் கொலை பண்ணல, கொலை பண்ணுறவங்க கூட போய் இவன் கூட சேர்ந்துட்டான், ஃப்ரெண்ட்ஸும் கூட போனான், அவனுங்க பண்ணாங்க, இவன் ஜஸ்ட்டு கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. அவங்க அம்மா அடிச்சுக்கிறாங்க. என்ன அடிச்சுக்கிறாங்க? ஐயோ என் புள்ள தப்பு பண்ணல, என் புள்ள கொலை பண்ணல, அவன் கூட போடுறவங்க அப்படி பண்ணிட்டானுங்க, இவன் சும்மா கூட போனான், இவன் மாட்டிக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அழுகுறாங்க. வெளியே இருக்கிறவங்கலாம் பேசுறதுனால இவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? இஸ் நாட் அ கில்ட்டி. அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு யார் தீர்ப்பு சொல்லணும் என்றால் ஜட்ஜு சொல்லணும், அங்கே இருக்கிற நீதிபதி சொல்லணும். என்னத்தான் அம்மா அழுது கத்தி கூப்பாடு போட்டுனதாலோ, வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் இல்லை அவர் பண்ணல சொன்னாலும் அவங்களுடைய வார்த்தைக்கு என்ன இல்லை? பவர் இல்லை. இவனை ரிலீஸ் பண்ண முடியாது. என்னத்தான் இவன் தவறு பண்ணலினாலும், இவன் தவறு பண்ணலன்றது ப்ரூஃப் ஆனாதான் இந்த ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? ரிலீஸ் பண்ணுவார்.
அப்போ நல்லா கவனிங்க, நான் நல்லவன் சொல்கிறதுனாலையும் நான் கெட்டவன் சொல்கிறதுனாலையும் ஜட்ஜு பதில் தரமாட்டார். நீங்கள் இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களெல்லாம் பார்த்து நீங்கள் பாவி பாவி பாவின்னு சொல்கிறதுனால ஜட்ஜு உங்களை நீங்கள் பாவின்னு டிக்ளேர் பண்ணிவிடுவாரா? இல்லை. அவருக்கு தேவை அவருடைய பார்வையில் இது நீதி, இது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் பாவித்தான், நான் குற்றவாளி தான், யார் என்னை நீதிமான் என்று சொல்ல வேண்டும் என்றால் நியாயாதிபதி கர்த்தர் சொல்ல வேண்டும். அப்போ கர்த்தர் தான் என்னை என்ன பண்ணுறாருன்னா இஸ் டிக்ளேரிங். அவர் என்ன பண்ணுறாரு, என்னை பார்த்து சொல்கிறாரு, இவன் குற்றவாளி அல்ல, இவன் நீதிமான். யார் டிக்ளேர் பண்ணுறது? கர்த்தர் டிக்ளேர் பண்ணுறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறேன்? இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வசனத்தை காமிக்க பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும் அந்த வசனம் உங்களுக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க பார்க்கலாம். ரோமர் 8. இந்த வசனத்தை வாசிங்கள. இல்லை 32 இல்லைங்க, 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? 33 பாருங்களேன், கவனிங்க தயவு செய்து. இங்க கவனிங்க தயவு செய்து, ரொம்ப முக்கியமா, இங்க ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் நம்ம நீதிமான்றது பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, எனக்கு சும்மா ஈஸியா உங்களை ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ ஒரு பாவி துரோகி அப்படி இப்படின்னு. இங்க சொல்றாரு பாருங்க பவுல் ரொம்ப தெளிவா, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? போதும், நிறுத்துங்க. கர்த்தர் யார் நம்மளை தெரிந்து கொண்டது? சொல்லுங்க, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆமா, தேவனே என்னை தெரிந்து கொண்டார், வேற யாரும் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க நினைச்சுக்காதீங்க நீங்க தான் ஆண்டவர் ஏற்றுக்கினீங்க, நீங்க தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க. இல்லை 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 இல்லை, நீங்களாம் இப்பதான் தெரிஞ்சு கொண்டீங்க. அவர் எப்பயோ உங்களை தெரிந்து கொண்டார், தாயை கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். அப்போ கர்த்தர் தேவனே நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை குற்றம் படுத்தவன் யார்? அப்போ கடவுள் தெரிந்து கொண்டவர்களை ஒருத்தனை என்ன பண்ணக்கூடாது? அதனால தான் கிறிஸ்தவர்களாக இருக்க நம்ம சும்மா ஒருத்தர் மேலே பழி சொல்லிட்டுக்கூடாது, சும்மா ஒருத்தர் மேலே தப்பு கண்டுபிடிக்கூடாது. அது குறை, இது குறை, அது சரியில்லை, இது பாரு, இவரு பாரு, அப்படி பாரு, அதெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா தேவனே அவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சுமத்துகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். மைக்ல வாசிங்க சிஸ்டர். தேவனே அவர்களை பாருங்க, தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அல்லேலூயா. நாம் நீதிமான் ஆவணுமா அல்லது தேவன் நம்மை நீதிமான் ஆக்கினாரா? தேவனே நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்போ யாருன்னா உங்களை பார்த்து நீங்கள் நீதிமான்னு சொல்லும்போது நீ எப்படிப்பா நீதிமான் அப்படின்னு உங்களை கேட்டால் இந்த வசனத்தை காமிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லப்படுது, தேவனே என்னை நான் நீதிமானாய் ஆகல, தேவனே என்னை நீதிமான் ஆக்கிக்கிறார். அடுத்தது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தேவன் என்னை நீதிமான ஆக்குறபடியால ஆக்கினைக்குள்ளான ஒரு தீர்ப்பு. என்ன பார்த்து தப்பான தீர்ப்பு யார் சொல்றது? யாருமே இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் தான் நீதிமான் ஆக்கினார். அப்புறம் ஆக்கினை தீர்ப்பவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே யாருக்காக? எனக்காக. நான் ஒன்றும் மறிக்கல, நான் நீதிமான ஆகிறதுக்கு நான் ஒன்றும் செய்யல, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன ஆக்கினி தீக்கணும், யார் தீக்கணும்? இயேசு தீக்கணும். என்ன தீக்கிறதுக்கு ஒரே தகுதி யாருக்கு இருக்கு? ஆனால் அவர் என்ன பண்ணுறதில்ல, தீக்கிறதில்ல. அவர் என்ன பண்ணுறாரு? எனக்காக அவரே மரித்தார், எனக்காக அவரே உயிர்த்தெழுந்தார், எனக்காக அவரே பரலோகத்துக்கு போனார், எனக்காக அவரே பிதாவின் வலது பாசத்தில் உக்கார்றார், எனக்காக அவரே பிதாவின் வலது பாசத்தில் இருந்து எனக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
என்னன்னு வேண்டிக் கொண்டிருக்கிறார்? லிட்ரலா பிதா இங்க சிம்மாசனத்துக்கு பக்கத்துல வலது பக்கத்துல இயேசு இருப்பாரு. நான் சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது, தேவனுடைய கோபாக்கினை வரும்போது இயேசு சொல்வார், ஆண்டவரே அவனுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறேன், அவனை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அந்த நீதியை கர்த்தர் காண்பிப்பார். அப்போ வெறுமனே இந்த நீதிமான் என்பது சும்மா இல்லைங்க, கர்த்தர் நம்மை ஆக்கியிருக்கிறார். கர்த்தர் தான் டிக்ளேர் பண்றார், இவன் நீதிமான். அப்ப நீதிமான் என்றால் என்ன? வெறுமனே பாவ மன்னிப்பு இல்லை, வெறுமனே பாவ மன்னிப்பு இல்லை, தேவனுக்கு முன்பாக சரியாக நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. பே செய்யாதவனை போல கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அத்தாம் ஃபாதர் பாடுறார் பாத்தீங்களா, பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. பாவமே செய்யாத ஒரு மகனை போல நம்மளை பார்க்கிறார். ஒருத்தர் சொல்றார், ஒரு ஆத்தர் மார்ட்டின் லூத்தர், உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். மனிதர்கள் தேவனுக்கு செய்த தீங்க ஒரு மனிதன் எனக்கு செய்வான் என்றால், நம்ம கடவுளுக்கு செய்கிறோம் பற்றிய துரோகம், கடவுளுக்கு செய்கிறோம் பற்றிய பாவம் தீமை, அதை எனக்கு யாராச்சும் ஒரு மனுஷன் செய்வானேனால் அவனை அச்சு தூள் தூள் ஆக்கிடுவேன்னு சொல்றார். ஆமாம், மார்ட்டின் லூத்தர். அவர் ஒரு ஃபாதர்லேயும் சாதாரண ஃபாதரில் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஹார்ட், மென்மையான ஒரு ஃபாதர், ரொம்ப சைலண்ட்டு, ஒரு ரொம்ப சாந்த குணமான ஒரு ஃபாதர் பாருங்க மார்ட்டின் லூத்தர். அவர் சொல்கிறார், கடவுளுக்கு மனிதன் செய்கிற துரோகத்தை எனக்கு யாராச்சும் செய்வான் என்றால் அவனை அடித்து தூள் தூள் ஆக்கிடுவேன், சல்லி ஆக்கிடுவேன்னு சொல்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, மனிதன் தேவனுக்கு விரோதமாக எவ்வளோ பாவம் செய்கிறான்னு சொல்லி, எவ்வளோ துரோகம், எவ்வளோ அக்கிரமம். நீங்கள் செய்கிறதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களாங்க? ஆனாலும் கர்த்தர் ஏன் உங்களை நேசிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானாய் ஆக்கி விட்டிருக்கிறார். உங்களை கடவுள் பார்க்கும்போது உங்களை பாவியாய் பார்க்கும் என்றால் உங்களுக்கு ஒன்றுமே அவர் செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. அதனால தான் பாவின்னு சொல்லாதீங்க, பாவின்னு சொல்லாதீங்க, துரோகின்னு சொல்லாதீங்க, பிள்ளைன்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளை சில நேரத்தில் தப்பு பண்ணாலும் போட்டு சரியான அடி அடிக்கிறோம். ஆனால் டக்குன்னு என்ன வந்ததுன்னா, அந்த குழந்தைய பார்த்த உடனே நம்ம மனசு அப்படியே உருகிடுது. சரி, தூக்கி மடியில் உட்கார வச்சுன்னு கண்ணெல்லாம் தொடிச்சிட்டு, சரி வா வாங்கி தரேன், எது கேட்டான்னு அடிச்சோமோ அதே நம்மளே என்ன பண்ணுறோம், ஏன்னா கோபத்தில் அடிச்சிடுறோம். ஆனால் அன்பு மறுபடியுமாய் அது என்ன ஆகுது, நம்மளை அவர் அப்படி சேர்த்துக்கிறோம் குழந்தைய. அதுதான் நான் சொல்ல பாரு, கடவுள் அப்படி தான் பாரு, பிள்ளையாய் மாத்திரம் நீங்கள் அவரோடு கூட இருப்பீர்கள் என்றால், பிள்ளையாய் அவரோடு நீங்கள் அணுகுவீர்கள் என்றால், பாவம் செய்யாதவராய் தேவன் உங்களை பார்க்குறார். அது எவ்வளோ பெரிய நீதி பாருங்க. அந்த நீதியை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நீதிமான்கள் என்று. அப்போ நான் என்னுடைய கிரியையினால் நீதிமான் ஆனவன் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னை நீதிமானாய் ஆக்கினார். சொல்லுங்க, நான் ஆக்கப்பட்ட நீதிமான், நான் டிக்ளேர் பண்ணப்பட்ட நீதிமான். ஆமாம், நான் ஒன்றுமே பண்ணல, நான் ஒன்றுமே என்ன பண்ணேன், வெறுமனே இயேசுவை ஏற்றுக்கின்றேன். அப்பா உங்கள் ரத்தத்தை நான் நம்புகிறேன், அந்த ரத்தத்தினால நீங்கள் கழுவி இருக்கிறேன், நன்றி நான் சொன்னேன், அவ்வளோதான். நீ என் ரத்தத்தை நம்புற தானே, என்னை விசுவாசிக்கிற தானே, நான் உனக்காக மரித்த உயிர்த்தெழுந்தேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறபடியால் நான் உன்னை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறேன். I am declared you as a righteous. அப்போ கடவுளுக்கு முன்பாக நீதிமான நிற்கிறார். அப்போ நான் என் கான்சியஸில் போய் நிற்கக்கூடாது. கடவுள் சமூகத்தில் ஜெபிக்கும் போதும் விண்ணப்பம் பண்ணும் போதும் கடவுளுடைய சமூகத்தில் வரும்போது நான் ஒரு பிராவி துரோகி அப்படியே அந்த நினைப்பில் வந்து நிற்கக்கூடாது. இயேசு எனக்காக அந்த ரெக்கமெண்ட், ஆமாம் இல்லையா, ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு லெட்டர் வாங்குறேன்னு வச்சுக்கல. உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக ஒரு காலேஜுக்கு போகிறோம், ஒரு காலேஜுக்கு சீட் கிடைக்கிறதுக்காக போகிறோம். நம்ம யாரோ ஒரு கிராமத்தில் ஒரு ரொம்ப ரிமோட் வில்லேஜில் வாழ்ந்துருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட்டுடைய சிஎம் என்ன பண்ணாரா, லெட்டரை தரார், ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை தரார். அந்த லெட்டரை கையில் வச்சுருக்கிறவ அந்த காலேஜுக்கு சீட் கேட்க போகும்போது அவன் என்ன பண்ணுவான், லெட்டரை மறந்து விட்டுருவானா? இல்லை. எந்த அடிப்படையில் அந்த காலேஜில் போய் சீட்டு கேட்பான், எந்த தைரியத்தில் அவன் போய் அந்த காலேஜில் சீட் கேட்பான் என்றால், இவன் தகுதி, இவன் படிப்பு, இவங்க அப்பா அம்மா யார், இவங்க சொத்து, இந்த தகுதியில் இந்த அடிப்படையில் அவ்வளோ பெரிய காலேஜில் போய் சீட் கேட்க மாட்டான். இவன் வெறுமனை அந்த சிஎம் கொடுத்த அந்த லெட்டரை வச்சுன்னு போய் என்ன பண்ணுவான், இவன் எனக்கு சீட்டு கொடுங்க,
நீ எந்த தைரியத்தில்ப்பா சீட் கேட்குறேன்னா இங்கே பாருங்கள், லெட்டரை கொடுத்தவன அதை திறந்து பார்த்து படித்த உடனே இவனுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? காரணம் என்ன? இவனுடைய தகுதியின் அடிப்படையில் இவனை இந்த காலேஜில் சேர்த்துக்கல, இவனுடைய படிப்பின் அடிப்படையில் இந்த காலேஜில் இவனை சேர்த்துக்கல, இவன் குடும்ப அந்தஸ்தின் படி இவனை இந்த காலேஜில் சேர்த்துக்கல, இவன் கொண்டு வந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னால இவனுக்கு காலேஜில் சீட்டு உண்டு. அப்போ இவன் அந்த காலேஜில் படிக்க தகுதியானவன் அல்ல, தகுதியாகும்படி யாரோ ஒருத்தர் நீயும் இந்த காலேஜில் படிக்கலாம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு லெட்டரை கொடுத்து அமைச்சிருக்கிறார். அது போல தான் பாருங்க, தேவ சமூகத்தில் நான் போய் நிற்க எனக்கு தகுதி இல்லதானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருக்கு முன்பாக போய் நிற்கும்படியான ஒரு தைரியத்தை கொடுத்தது. நான் வசனம் சொல்கிறது காமிக்கிற பாருங்க. எபிரியர் எடுங்க, எபிரியர் பார்க்கலாம். எபிரியர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பங்க பார்க்கலாம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 10:19 பாருங்களேன். 10:19. ஆகையால் சகோதரர்களே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில், கவனிங்க, எங்கங்க? பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய், எந்த மார்க்கத்தின் வழியாய்? கிறிஸ்துவின் சரீரம் மாம்ச திரை என்கிற அந்த மார்க்கத்தின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, யாருடைய இரத்தத்தினாலே? இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல டைரக்டா போடுறாங்க. therefore brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைகிற தைரியம் கொண்டோம். பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிச்சு பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எவனும் ஈஸியா போவே முடியாது, யாருமே போக முடியாது. ஒரு வேளை போவான் என்றால் அவன் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருப்பான் என்றால் அங்கே கர்த்தர் அடிப்பார். இந்த ஆசாரியருடைய இடுப்பில் ஒரு பெரிய கயிறு கட்டுவாங்களாம் பாருங்க. ஆசாரியருடைய துணியில் அங்கங்கே பெல்லுங்களை மாட்டுவாங்களாம். ஏன்னா நடக்கும்போது பெல்லுனாவோ சவுண்ட் வரும். அப்போ இங்கேருந்து வெளியேருந்து ஒருத்தர் கேட்டுனே இருப்பாங்க, பெல்லு சத்தம் கேட்குதான்னு சொல்லிட்டு. அப்போ பெல்லு சத்தம் கேட்கல அப்படின்னா கயிறை பிடிச்சி லைட்டாக இழுப்பாங்க. இழுத்தா அங்கே ஒருத்தர் இருப்பாங்கன்னா ரிட்டன் இழுப்பாங்க. ஓகே, இருக்கிறார் ஆள். இவர் தப்பு பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருப்பார் என்றால் கர்த்தர் அடிப்பார். உள்ளே யாருன்னா மறுபடியும் அவருடைய பாடியை தூக்க போனால் அவங்களும் சாவாங்க, அவங்களுடைய பாடியை தூக்க நிறுத்த போனால் அவங்களும் சாவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஐடியாவோட கயிறு கட்டி, அன்னைக்கு ஆசாரியர்கள் இடுப்பில் கயிறு கட்டுவாங்க. இவங்க உள்ளே போய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. இவன் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரே அடிக்கீழே தமானு வீவாங்க, பெல்லி சத்திரம் திளின்னு வீயும். அப்போ இவங்க புரிஞ்சுப்பாங்க, கயிறு இழுத்து பார்ப்பாங்க, டைட்டாகுதா, அப்போ போட்டு இழு, போனோம் வெளியே வரும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வேதம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய தைரியம் கொண்டு இருக்கிறோம். அப்போ நானா போனா ஒரே அடி. ஆனால் நான் கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு போனா கிறிஸ்து என்ன பார்க்கறதில்ல, பிதா என்ன பார்க்கறதில்ல, கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்க்குறார். அல்லேலூயா. அவருடைய சரீரம் என்கிற திரையை கிழித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவர் திறந்திருக்கிறார். அது தாங்க கிறிஸ்தவராக இருக்கிற நான் எவ்வளோ அழகானவன் தெரியுமா, எவ்வளோ அறிவானவன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ டேலண்ட்டுக்கு தெரியுமா, எவ்வளோ படித்தவன் தெரியுமா, எவ்வளோ பணக்காரன் தெரியுமா, எவ்வளோ சூப்பர் தெரியுமா, இதெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் பைபிளை கையில் எடுக்க முடியாது.
அவர் இல்லை என்றால் அவரை நான் ஆராதிக்க முடியாது. அவர் அந்த கிருபையை தரலைன்னா நான் ஜீவனாக இருக்க முடியாது. இன்னைக்கு பிதா என்னை பார்த்து பிள்ளை என்று சொல்றார் என்றால் இயேசு கிறிஸ்து என்னை நீதிமானாய் ஆக்குனபடியால தான் இன்றைக்கு நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். இந்த சத்தியம்லாம் கேட்டால் பெருமை வந்துடாதுங்க. இந்த சத்தியம்லாம் கேட்காதனால்தான் பாவி பாவி பாவின்னு சொல்கிறதுனால தாழ்மை வரேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, பாவி பாவின்னு சொல்கிற இன்னும் பாவம் தான் செய்வான், பெருமை வந்துடும். கொஞ்சம் நல்லது பண்ண உடனே பெருமை வந்துடும். பாவிகள் மத்தியில் ஒரே ஒருத்தன் ஜபிப்பு வர்றான்னு வச்சுக்கலாம், ஜபிக்கிறவன் இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நான் இவனுக்கு எவனும் ஜபிக்கிறது இல்லை, நான் தான் ஜபிக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், இவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் யோக்கியமானவன், இவங்க எல்லாரும் விட நான் அதிகமாக தசமா பார்க்க தரேன், இவங்க எல்லாரும் விட நான் தான் வாரத்தில் 2 டைம் உபவாசம் எடுக்கிறேன், இவங்களை எல்லாரும் விட நான் தான் அதிகமாக சபைக்கு செய்கிறேன். அது பெருமை வந்துடும். அந்த வருத்துக்கான இடம் ஒரு காலமும் நம்ம வாழ்க்கையில் தரக்கூடாது. எப்படி தரக்கூடாது என்றால், உங்களுடைய நினைவுகள் எப்பவுமே இருக்கணும், இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கை, இன்றைக்கி நான் செய்கிற வேலை, இன்றைக்கி நான் எடுக்கிற ஜபம், இன்றைக்கி நான் இப்படி நிற்கிறேன் என்றால் இதுக்கு முழுக்க 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 கர்த்தருடைய கிருபை மாத்திரமே காரணம். அவர் என்னை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறபடியால தான் என் ஜபம் கேட்கப்படுது. அவர் என்னை நீதிமானாக ஆக்கியிருக்கிறபடியால் தான் நான் தைரியமாக அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியுது. இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது மேட்டுமை, பெருமை, நான், என்னது, எனக்கு என்ற அந்த நான் என்ற அந்த சுபாவம் நம்ம இடத்துலேருந்து அழிய வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, அவர் என்னை என்னவா ஆக்கியிருக்கிறார். நீங்கள் ஆக முடியாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் நீதிமான அவர் ட்ரை பண்ணி பாருங்களேன். என்றைக்குமே உங்களுடைய நீதினால் தேவனுடைய பிரியப்படுத்த முடியாது. அதனால தான் வேதம் சொல்வது, உங்களுடைய நீதி தேவனுடைய பார்வைக்கு எப்படித்தமாக இருக்குதா, அழுக்கான கந்தைக்கு ஒப்பாருக்குதான். நீங்கள் நீதிமான் என்று சொன்னால், உங்களுடைய நீதினால, உங்களுடைய கிரியையினால் நீ நீதிமான் என்றால் உங்களுடைய நீதி கர்த்தருடைய பார்வையில் அப்படிதாங்க, அழுக்கான கந்தையை போல இருக்குதான், அழுக்கான துணிக்கு சமானமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது உங்கள் நீதி எடுத்துன்னு கடவுள்கிட்ட போகாதீங்க. தேவ சமூகத்தில் அப்படியே அழுக்கான கந்தையை, ஆண்டவரே நான் வந்துக்கிறேன், எவ்வளோ அசிங்கமாக கேவலமாக வந்துக்கிறப்பார், யார் நீ, நான் தான் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேனே, நான் தான் டெய்லி ஜெபம் பண்ணுறேனே, நான் தான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறேனே. கர்த்தருடைய சமூகத்தில் அவைகளெல்லாம் அழுக்கான கந்தை, அழுக்கான கந்தைக்கு சமானம் உங்கள் நீதியோ உங்கள் கிரியையும். அதுக்கான அதெல்லாம் செய்யாதன்னு சொல்ல வரல, அதை வச்சு நீங்கள் செய்கிறத வச்சு எடுத்துன்னு போய் நிற்காதுங்க. இயேசு உங்களுக்காக செய்திருக்கிறார் பார்த்தீங்களா, அதை அணிந்து கொண்டு தேவ முன்னாடி போங்க. இயேசு என்னை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த நீதினால் உங்கள் சமூகத்தில் நான் வர ஆண்டவரே, அந்த ரத்தத்தை கொண்டு உங்கள் சமூகத்தில் வர ஆண்டவரே, கழுவப்பட்டவனாய் உங்கள் சமூகத்தில் வர ஆண்டவரே, நீதியின் வஸ்திரத்தை தரிக்கப்பட்டவனாய் உங்கள் சமூகத்தில் வருவென்று அவர் கொடுத்த நீதியை கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம 2 காரியத்தை பார்த்தோம். போன வாரம் நாம் எப்படி விடுவிக்கப்பட்டோம் என்று பார்த்தோம், மீட்கப்பட்டோம் என்று பார்த்தோம். இன்னைக்கு எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டோம் என்று பார்த்தோம். 3வது வார்த்தை, இவைகளெல்லாம் கர்த்தர் எப்படி செய்கிறாருன்னு கேட்டால் கிருபையினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி? இலவசமாக. இந்த 2 வார்த்தை ஒன்றா பார்த்தலாம் பாருங்கள். கிருபையினாலே, இலவசமாக. இப்போ கிருபை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கிருபைன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. அது நீங்கள் சலீசா லேசாக எடுத்துக்கொள்ளாதுங்க. என்னால் முடியலன்றதுக்காகத்தான் அவர் கொடுத்தார். அது ஒரு கிஃப்டாக கொடுத்தார், அது ஒரு தயவா ஈவா கொடுத்தார் என்று நம்ம பார்க்குறோம். இந்த கிருபையில் பல ரகம் இருக்குது. கிருபையில் பல, கடவுளுடைய கிருபை அது அன்கண்டிஷ்னல். எப்படி என்னை மன்னித்தார், அந்த மன்னிப்பு எப்படியாப்பட்டது, அந்த கிருபை எப்படி கர்த்தர் மேலே பொழிந்தார், கர்த்தருடைய கிருபை எவ்வளோ பெருசு, எவ்வளோ அன்கண்டிஷ்னலானது பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா, நான் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன், நான் டக்குன்னு காவாலில் விழுந்துடுறேன். நான் விழுந்த பார்த்து யாரோ ஒருத்தர் இறக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு, என்னை தூக்கி விடுறாரு. அது ஒரு மனிதாபிமானம், ஆமாவா இல்லையாங்க?
அது ஒரு ஜஸ்ட் ஒரு மனிதாபிமானம். இன்னைக்கு மோசமானவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு ரவுடியோ ஒரு கொள்ளைக்காரனை கூட என்ன பண்ணுவாங்க, யாருன்னா டக்குன்னு அப்படி விழுந்திருந்தா தூக்கி விடுறது அது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு நம்ம விழுந்து கர்த்தர் நம்மளை தூக்குனார் என்றால் நம்ம யாரு அப்படின்னு கேட்டால், கடவுளை குத்துனவங்க, கடவுளையே நம்ம கேவலமாக பேசினவங்க, கடவுளுக்கே நம்ம துரோகம் செய்தவங்க, கடவுளையே நம்ம கொன்றவர்கள். புரியுதுங்களா? நம்ம பேசுகிற பேச்சோ நம்ம செய்கிற எல்லா காரியமும் தேவனை காயப்படுத்தணும், தேவனுக்கு விரோதமாக எல்லா காரியத்தையும் செய்தோம். அப்படியாப்பட்ட நம்ம கீழே விழுந்திருக்கும் போது அவர் தாண்டி போகிறது தான் நீதியே. நம்மளுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், நம்மளை ஒருத்தன் அழிச்சிட்டான், நம்ம வீட்டில் ஒருத்தனை கொலையே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் விழுந்திருக்கும் போது நம்ம அவனை தூக்கணுன்ற மனசு வராது. உதவி செய்கிற மனுஷாக இருந்தாலும் அது 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 நம்ம திரும்பி போயினே இருப்போம், திரும்பி போயினே இருப்போம். அதுதான் நியாயமே, அதுதான் யதார்த்தமான காரியமே. ஆனால் அவருக்கு விரோதமாய் அவ்வளோ செய்து கூட அவர் இறங்கி வந்து நம்மளை தூக்குறார். அவருடைய ரத்தத்தினால நம்மளை அந்த அழுக்கெல்லாம் கழுவுகிறார். உங்களுடைய பழிகளெல்லாம் அவர் ஏற்றுகிறார். இதுதான் கிருபை. கிருபை எப்படி விவரிக்க முடியாத அவருடைய கிருபை, சொல்ல முடியாத அவருடைய கிருபை. அவருடைய கிருபை அன்கண்டிஷனல். அந்த கிருபை மூலியமாக தான் அந்த அன்பை கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. ஏன் அவர் என்னை நேசிக்கணும், ஏன் அவர் அன்பு கூறணும்? நான் போன வாரமே சொன்னோம், என் மனைவி என்னை நேசிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் என்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன் அது ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்துக்குமே எல்லாருடைய அன்புக்கும் காரணம் இருக்கும் பாருங்க. ஆனால் காரணமே இல்லாத அன்பு, ஏன் என்னை நேசிக்கிறார்னே தெரியாமல் ஒருத்தர் என்னை நேசிக்கிறார் என்றால் அவருடைய அன்பை புரிய முடியல. அப்படியாப்பட்ட அன்பு தான், அப்படியாப்பட்ட கிருபை தான் தேவன் நம்ம மேலே விளங்க பண்ணின கிருபை. அந்த கிருபையினால ஒரு மனுஷனை மீட்கிறதே பெரிய விஷயம், 2 மனுஷனை மீட்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அவருடைய கிருபை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்புக்கு போதுமானதாக இருக்குது நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை பெருசுங்க. ரெண்டாவது, அந்த கிருபை எப்படியாப்பட்டதுன்னா முழுமையானது. இட் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். முழுமையான, எக்ஸீடிங், முழுமையானது. அந்த 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 கிருபையில் குறைபாடு இல்லை. கிருபை என்ன பண்ணுது, உங்களை கீழே விழுந்தவங்களை தூக்குந்து மாத்திரம் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. கீழே இருந்தவர்களை தூக்கி விட்டாலே போதும். ஆனால் தூக்கி விட்டுந்து மாத்திரம் இல்லை, அந்த கிருபை நம்மளை கழுவுது. கழுவுனா போதும். அம்மாவா இல்லைங்க, இப்போது ரோட்டில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, அவரை வண்டியை தூக்கி விட்டுட்டு அவரை தூக்கிட்டு வந்து சைடில் உட்கார வைக்கிறோம். அது பெரிய விஷயமா? பெரிய விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், உட்கார வச்சது மாத்திரம் இல்லை, ஓடி போய் ஒரு கடையில் சோடாவோ தண்ணி பாட்டிலோ வாங்கிட்டு வந்து அவர் கையில் கொடுக்குறோம். இது பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயம். அதை விட இவர் தூக்கின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறோம். பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயம். டாக்டர் சொல்கிறாரு ரத்தம் போயிடுச்சுன்னு சொன்னோன்னே நானே ரத்தம் தரேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சிடெண்ட்டில் 2 கிட்னி போயிடுச்சுன்னா பரவாயில்ல நானே தரேன். இது நம்ம லெவலில் உயிமோதே போயிடுச்சு. இதோ அவர் தூக்க போகிறாரு, விடு எனக்கு வேலை இருக்குது, நான் தான் மொச்சக்கா வாங்க போயின்னுக்கிறேன் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு போயினே இருப்போம். சரி தூக்கி தான் விட்டோமே, 20 ரூபா குத்தினா தண்ணி பாட்டில் வேறு வாங்கணுமா, போயினே தருவோம். ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துட்டோமே, அதுவே பெரிய விஷயம். ஆனால் எங்கள் ஒருத்தர் தூக்குந்து மாத்திரம் இல்லாமல், கழுவுந்து மாத்திரம் இல்லாமல், நம்மளுக்கு நீதியின் வஸ்துத்தை உடுத்துந்து மாத்திரம் இல்லாமல், இப்போ இவனுக்கு ஜீவன் தேவைன்னா அந்த ஜீவனையும் கொடுக்குறான். நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜீவனை அவனுக்கு கொடுக்குறேன், அவன் பிழைக்கணும். இது என்ன சொல்கிறது? இது என்னென்ன நம்ம சொல்கிறது? ஆக்சிடெண்ட்டில் ஆர்ட்டு போயிடுச்சு, நீ தானே இட்டுன்னு வந்த உன் ஆர்ட்டு கொடுனா என்ன பண்ணுவோம், 1 நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவோம் பாருங்க. நம்ம என்னது ஓடியே அவ்வளோதான் மனிதர்கள். ஆனால் ஒருத்தர் நமக்காக இறங்கி வந்து, இதுதான் நான் சொன்னேன், இந்த கிருபை முழுமை. கிருபையை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சும்மா அவன் தப்பா பேசுகிறான், இவன் தப்பா பேசுகிறான், கிருபை தப்பு அப்படி இல்லை இல்லை இல்லை. அது எப்படியாப்பட்டது, எனக்காக ஜீவனை தரும்படியாய் என் மேலே அன்பு காமிச்சுது. எதனால்? கிருபையினால். கிருபையினால். அப்படியாப்பட்ட முழுமையான ஒன்று தான் இந்த கிருபை. அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை எப்படியாப்பட்டது? அன்கண்டிஷனல், நிபந்தனை அற்றது கிருபை. ரெண்டாவது, கிருபை அது முழுமையான ஒன்று. இட்ஸ் அ கம்ப்ளீட்.
எப்போ நரகத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிற என்னை தூக்கி கழுவி என் நீதியின் வஸ்திரத்தை அணிந்து பாவின்றது பேரை தூக்கி போட்டு நீதிமான் என்ற டைட்டிலை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு வந்து பிதாவின் வலது பாஸ்ல பிதாவோ பேசுவோட கூட உட்கார வைக்குது பார்த்தீங்களா? முழுமையா விடுறதே இல்லை. நீயே பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் நீயே சுதாரித்துக்க இல்லை. அந்த கிருபை விடுறதே இல்லை. நம்மளை தூக்கி உயர்த்தி சேஃபான இடத்துல செக்யூர் பண்ணுற வரைக்கும் அந்த கிருபை நம்மளுக்காக வேலை செய்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாமே கர்த்தர் நம்மளுக்கு இலவசமாக செய்கிறார், இலவசமாக செய்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்கள். இலவசம்னு சொன்னோடனே நீங்கள் சீப்புன்னு எடுத்துக்காதீங்க. இலவசம் பொதுவாக நம்ம ஊருங்களெல்லாம் சீப்பு தான். 3 சோப்பு வாங்கினா ஒரு பென்னு ஃப்ரீ, 5 கேஜி சர்ஃபு வாங்கினா ஒரு பக்கெட்டு ஃப்ரீ. அந்த பக்கெட் எடுத்து போட்டு அமகங்கள டமான்னு ஒஞ்சிடும். லோக்கலாகிறத தான் ஃப்ரீயாக தருவான், வேஸ்ட்டாக போகிறத தான் ஃப்ரீயாக தருவாங்க. ஆமாவா இல்லையா? அதுதான் ஃப்ரீ நம்முடைய ஊருக்கு. ஆனால் தேவன் ஃப்ரீயாக கொடுக்குறார் என்றால் ஏன் அவர் இலவசமாக அதை கொடுக்குறாருன்னா, ஒரு மனிதனும் விலை கொடுத்து அதை வாங்கவே முடியாது. யார் வாங்க முடியும்? ஜீவனை, பரிசுத்தமான ரத்தத்தை எந்த மனுஷன் வாங்க முடியும்? ஒரு மனுஷன் வாங்க முடியாது. யாருமே இவைகளை வாங்க முடியாததுனால தான் அதை தேவன் நமக்கு இலவசமாக தரார். இதை கொடுத்தா தான் இந்த கிருபை, இந்த ரட்சிப்பு, இயேசுவின் ரத்தம் கொடுத்தா தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும், ஒரு மனிதன் நீதிமான் ஆக்க முடியும். ஆனால் இதற்கான ஒரு விலையை வைத்தால் அந்த விலையை ஒரு மனிதனாலும் செலுத்த முடியாது, ஒரு மனிதனாலும் ஈடு கட்டவே முடியாது. அதனால் தேவன் அதை இலவசமாக கொடுத்தார், ஃப்ரீ. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு, நீங்கள் பரலோகம் போகிறதுக்கு ஒன்றும் செய்ய அவசியமே இல்லை. யூ நோ தட்? உங்களுக்கு தெரியுமா? இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு எத்தனை லட்சம் செலவாகும்? பல லட்சங்கள் செலவாகும். ஆமாவா இல்லையாங்க? அப்போது இங்கேருந்து பரலோக போகிறதுக்கான செலவு என்ன? ₹1 கூட இல்லை. ஒரு நையா பைசா நீங்கள் செலவு பண்ண அவசியம் இல்லை. பாவியாக இருந்த நீங்கள், நரகத்துக்கு போக வேண்டிய நீங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிப்பு, இந்த ரட்சிப்புக்கான செலவு என்ன? 1 பைசா செலவு பண்ண தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் அ ஃபுல்லி ஃப்ரீ. இது முழுக்க 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 இலவசமான ஒன்று. கர்த்தர் இதை இலவசமாய் கொடுத்தார். எப்படி? அவருடைய தாராளத்துவம் எவ்வளோ பெருசு பாருங்கள். ஏன்னா தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு டேக்ஸ் போடுவாரா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை ஒரு ப்ரைஸை, விலை மதிக்க முடியாத பொருளை அதை கர்த்தர் ப்ரைஸை பாருங்கிட்டா ப்ரைஸை வைக்க மாட்டார், அது இலவசமாய் கொடுத்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையாங்க? அவர் நம்மளுக்கு இலவசமாய் கொடுத்துருக்கார். அப்போ இந்த வசனம் எவ்வளோ அற்புதமான வசனம் பாருங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நாம் எல்லாருமே நீதிமான் ஆக்கப்பட்டோம். அல்லேலூயா. கிருபையினாலே நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமான். தேவனிடத்தில் தைரியமாய் செல்ல இயேசுவின் ரத்தம் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து வாங்க, இந்த வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.